அதிமுக கூட்டணி சார்பில் சேலம் வீரப்பம்பாளையத்தில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தில்லுமுள்ளு செய்து வாக்குகளை பெற முயற்சிப்பார்கள். அதை முறியடித்து அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற அனைவரும் உழைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் பலமுறை அழுத்தம் கொடுத்ததால் தான் மகளிர் உரிமைத் தொகையை திமுக அரசு வழங்கியதாகவும் இதற்கு காரணமாக இருந்தது அதிமுக தான் எனவும் தெரிவித்தார். சுவரில் சின்னம் வரைய அனுமதிக்கவில்லை என்றால் மகளிர் உரிமைத் தொகையை நிறுத்திவிடுவதாக திமுக நிர்வாகிகள் சிலர் பொதுமக்களை மிரட்டி வருவதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, மகளிர் உரிமைத் தொகையை யாராவது நிறுத்தினால் நான் சும்மா விடமாட்டேன் என சாடினார். இந்தியா கூட்டணி சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் முனைவர் தொல் திருமாவளவன் பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது காரை பகுதியில் பேசிய பிசிக தலைவர் தொல் திருமாவளவன், காந்தியடிகள் காலத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதல் சுதந்திர போர் நடைபெற்றது. இப்போது அதைவிட மோசமான சக்தியிலான மோடி, அமித்ஷாவிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக இரண்டாம் விடுதலை போர் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்று பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், இந்திய அளவில் மக்களின் எதிரி பாரதிய ஜனதா கட்சி. எனவே இந்த தேர்தல் அதிமுகவிற்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ எதிரான தேர்தல் அல்ல, மோடி அமித்ஷாவுக்கு எதிரான தேர்தல். தமிழ்நாட்டில் 40க்கு 40 இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அகில இந்திய அளவில் மோடி ஆட்சியை தூக்கெறிய முடியும் என்று கூறினார். கோவை பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை கோவை தெப்பக்குளம் மைதானத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் அவ்வப்போது தமிழகத்தில் எட்டி பார்க்கிறார். நேரடியாக முதலமைச்சர் களத்திற்கு வராததினால் கொள்ளையடிப்பது மட்டும் முழு வேலையாக அமைச்சர்கள் பார்க்கிறார்கள். பிரதமரின் ரோட் ஷோ முக்கிய நகரத்தில் நடக்க உள்ளது. பிரதமர் உழைக்கக்கூடிய செயலை தமிழக முதலமைச்சர் செய்யவில்லை. பணம் அதிகமாக உள்ளவரிடம் வருமான வரித்துறை சோதனை மேற்கொள்கின்றனர். 2024 பொய் வேஷம் போடுகின்றனர் திமுக. கச்சத்தீவு நாங்கள் கையில் எடுத்த பின்பு மக்களுக்கு உண்மை தெரிந்துள்ளது. தந்தை பெயர், தாத்தா பெயர் வைத்துக் கொண்டு கொச்சையாக பேசுவது உதயநிதி. தமிழக மக்கள் தகுந்த பதிலடி தருவார்கள். ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் என நாளிலிருந்து கூப்பிட நாங்கள் இருக்கிறோம். ஹிந்தி திணித்தது காங்கிரஸ். திமுக நடத்தக்கூடிய பள்ளியில் ஹிந்தி இல்லை என்று சொல்லுங்கள். பிஞ்சு போன செருப்பை போடுகிறார்கள் அவர்கள் என தெரிவித்தார். 10 ஆண்டு பாஜக ஆட்சி என்பது இந்தியாவின் உயர் விசாரணை அமைப்புகளை எவ்வளவு இழிவான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதற்கு இதைவிட சான்று வேண்டுமா என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாஜகவுக்கு தாவிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் 25 பேரில் 20 பேர் மீதான ஊழல் வழக்குகளில் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 3 பேர் மீதான வழக்குகள் மொத்தமாக முடித்தே வைக்கப்பட்டுவிட்டன. 10 ஆண்டு பாஜக ஆட்சி என்பது இந்தியாவின் உயர் விசாரணை அமைப்புகளை எவ்வளவு இழிவான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதற்கு இதைவிட சான்று வேண்டுமா? ஊழல்வாதிகளை எல்லாம் கட்சியில் இணைத்து உத்தமராக்க விட்டார்கள். பிரதமர் மோடியின் குடும்பம் என்பது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ தான் என கூறியுள்ளார். கர்நாடகத்தில் உள்ள மாண்டியா தொகுதி எம்பியாக இருப்பவர் நடிகை சுமலதா. பாரதிய ஜனதா கட்சி ஆதரவுடன் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இதனால் வரும் தேர்தலிலும் சுமலதாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு அளிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மாண்டியா தொகுதியை மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சிக்கு ஒதுக்க பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று நடிகை சுமலதா அறிவித்துள்ளார். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் குமாரசாமியை ஆதரிப்பதாக மாண்டியா தொகுதி மக்களவை தொகுதி உறுப்பினர் நடிகை சுமலதா தெரிவித்துள்ளார். கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து கோவை மசக்காலிபாளையம் பகுதியில் திமுகவினர் வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சுரம் விநியோகம் செய்து வாக்கு சேகரித்தனர். அப்போது கோவை மசக்காலிபாளையம் பகுதியில் மூதாட்டி ஒருவர் வீட்டில் திமுகவினர் வாக்கு சேகரிக்க சென்றபோது, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி, மின்சார வரி, பால் விலை உயர்வு ஆகியவற்றை உயர்த்தி பொதுமக்களை மிகவும் துன்பத்தில் ஆழ்த்திவிட்டதாக அந்த மூதாட்டி திமுகவினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது அருகில் இருந்தவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். தற்பொழுது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மேலும் தமிழகம் முழுவதும் திமுகவினர் வாக்கு சேகரிக்க சென்றபோது 33 மாதங்களாகியும் திமுக பொதுமக்களுக்கு எந்தவிதமான தேர்தல் வாக்கு உறுதியும் நிறைவேற்றவில்லை. பொதுமக்களுக்கு மேலும் சுமையை கொடுத்து வருவதால் பொதுமக்கள் மிகவும் திமுக மீது வெறுப்பில் உள்ளனர். அதனால் பொதுமக்கள் ஆதங்கத்தை திமுகவினர் வாக்கு சேகரிக்க வரும்போது வெளிப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.